வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் அப்படின்னா வாயை மூடி பேசவும். யோசிப்பீங்க, வாயை மூடுறா எப்படி பேசுறதுன்னு. ஆனா அப்படி ஒரு டைட்டில் வச்சிருக்காரு பாருங்க அந்த இயக்குனர், வாயை மூடி பேசவும். படம் பேர் என்னவோ வாயை மூடி பேசுவோம். ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாடு இந்த படத்தை பத்தி பேச போறாங்க. முதல்ல நம்ம படத்தினுடைய இயக்குனர் பத்தி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்துல எனக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்திருக்காரு. நானும் இந்த படத்துல இருந்திருக்கேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட அவரை பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னா, பார்க்க அவ்வளவு சின்ன பையன் மாதிரி இருப்பாரு. ஆனா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இயக்குனர் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் அவர். அந்த இயக்குனர் அங்க நான் ஒர்க் பண்ணும் போதே நான் பார்த்தேன். அவர் ஸ்கிரிப்ட் சொல்லும் போதும் சரி, டைலாக் சொல்லும் போதும் சரி, படத்தை டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே தான். அவர் லிப்பு கூட அசையாது. ஆனா கரெக்டா டைட்டில் எங்களுக்கு என்ன டைலாக்கோ அதை சொல்லி முடிச்சிருவார். அந்த மாதிரி ஒரு இயக்குனர், ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர், ஆனா ரொம்ப கான்பிடென்டான ஒரு டைரக்டர். இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு பாலாஜி மோகன் அவர்களையும் அவருடன் இணைந்து இங்க வரப்போறது. பாத்தீங்களா சார் என் சூர்யாவை? பாத்துக்கலாம் என் தளபதிய, என்னோட தளபதி. எல்லாம் தெரிஞ்சு வேடா என்னை விட்டு போட. தளபதி என்ன தளபதி யாரு? மம்முட்டியுடைய சன் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. தமிழ் லான்ச் ஆயிருக்க. சோ லெட்ஸ் வெல்கம் வாயை மூடி பேசவும் டைரக்டர் பாலாஜி மோகன் அண்ட் மிஸ்டர் துல்கர் சல்மான். உங்களுக்காகவே ஸ்பெஷலா ஷோபா ரெடி பண்ணிருக்கோம் சார். தேங்க்யூ. ஷோபாவா? சோபா இது செட்டு, சோபா செட் ஷோபான்னு கேட்டு சார். உங்களை பத்தி நான் ரொம்ப டீசெண்டா சொல்லியிருக்கேன். அதை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கீங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஹீரோ இதுக்கு முன்னாடி எந்த டெலிவிஷன்லயும் வரவே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். இதான் ஃபர்ஸ்ட். ஆமா, இதான் என் ஃபர்ஸ்ட். தேங்க்யூ, வெல்கம் டு தி ஷோ. ஓகே சார், முதல்ல இயக்குனர் நீங்க சொல்லுங்க. உங்களுடைய முதல் படம் காதலில் சொதப்பது எப்படி. இப்ப வாயை மூடி பேசவும். இந்த மாதிரி டைட்டில்லாம் உங்களுக்கு யாரா சொல்லி தராங்களா, இல்ல நீங்களா யோசிக்கிறீங்களா? எப்படி இந்த டைட்டில் சொல்லி தராங்க? டைட்டில் எப்படிங்க சொல்லி தர முடியும்? கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைட்டில் வைக்கணும் அப்படின்னு எனக்கு எப்பயுமே ஆசை சார். சம்மந்தமே இல்லாமல், படத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு. பட் அதே சமயத்தில் டைட்டில் கேட்கும் போதே இந்த படம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரணும் அப்படின்னு. ஸோ ரெண்டு படத்தோட டைட்டிலுமே அந்த மாதிரி அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். காதலில் சொதப்பது எப்படி? நீங்க லவ் பண்ணி நீங்க ஏதாவது சொதப்பிருக்கீங்களா அந்த மாதிரி? இல்லை, நான் ரொம்ப சொதப்பினது இல்லை. அதனால தான் அந்த படம் எடுத்தேன்னு நினைக்கிறேன். வெரி குட். ஓகே சார், இந்த படத்துக்கு துல்கர் சல்மான் கரெக்டா ஆப்ட் ஆயிருப்பாருன்னு எப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க? பார்த்த உடனே ஒரு லைக்கபிளான ஒரு பர்சன் தேவைப்பட்டுச்சு. அண்ட் அவர் ரியல் லைஃப்ல ஆக்சுவலா அப்படிதான். நான் ஃபர்ஸ்ட் நரேஷன் பண்ணும்போதும் சரி, ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அவர் ஒரு ஜென்ரலி ஒரு லைக்கபிளான ஒரு நல்ல பையன் அப்படிங்கிறது ஒரு ரியல் லைஃப்லேயே அப்படிதான். ஸோ படத்தோட கேரக்டரும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் பட்டுச்சு. ஸோ கரெக்டாகவே ஃபிட் ஆகிட்டார் அவர். உங்களை பார்த்த உடனே பிடிக்குமா? அந்த மாதிரி எத்தனை பேர் உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க? ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. யாரும் ப்ரப்போஸ் பண்ணல. என் ஒய்ஃபை கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கன்வின்ஸ் பண்ணேன். கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணீங்களா? என்ன சார் சொல்றீங்க? இல்லை, நிஜம். அப்போ நான் இப்போ தான் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸ்கூல்லலாம் அவ்வளோ பாப்புலர் கிடையாது. இல்லை, எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இவ்வளவு ஸ்மார்ட்டா இவ்வளவு அழகான ஒரு பையனை எப்படி ப்ரப்போஸ் பண்ணாம இருந்தாங்க? ஆனால் பொண்ணுங்க நம்ம ஊரில் அவ்வளோ ப்ரப்போஸ் பண்ண மாட்டாங்களே. பையங்க தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆமாம். நீங்க யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்களா சார்? ஸ்கூல்லலாம் பண்ணியிருக்கேன். ஸ்கூல்ல பப்பி லவ் அந்த மாதிரி. இப்படி ஒரு விவரம் தெரியாத பிள்ளையா இருக்கு சார். நீங்க சொல்லுங்க. நல்ல பையன் அவர். உண்மையிலே வெரி குட். நீங்க இந்த ஸ்கிரிப்டை கேட்ட உடனே இது நமக்கு ஏத்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்களா? எப்படி? ஆமா, நான் ரொம்ப நாளா ஃபிலிம் பண்ணணும்னு ஆசை இருந்தது. மலையாளத்துல கூட நான் அவ்வளோ ஃபிலிம்ஸ் பண்ணேன். இப்போ கூட ஒரு 7-8 ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஸ்லோவாக தான் படம்லாம் பார்த்து தான் சூஸ் பண்ணுறேன். அப்போ நிறைய ஸ்கிரிப்ட் கேட்டே வந்திருக்கேன். ஆனால் இது வரைக்கும் இன்னும் அந்த டெபியூ ஃபிலிம் கொஞ்சம் நல்லா இருக்கணும், இல்லைன்னா ஒரு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும்னு எனக்கு ஆசை இருந்தது. ஆனால் இந்த ஸ்கிரிப்ட் கேட்டதும் எனக்கு என்னமோ உங்களுக்கு கூட அப்படி தான் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா பிகாஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். நான் எல்லாரும் சொல்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்னு சொல்ல மாட்டேன், ஆனால் டிஃப்ரெண்ட் தான். பட் இட் இஸ் அதில் என்னமோ ஒரு யூனிக் ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த ஒரு ஐடியா வெரி பாசிட்டிவான ஒரு ஃபீல் குட் மாதிரி. லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் இருந்தால் இந்த படம் போய்
கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அந்த ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் கேட்டப்போ எனக்கு அப்படி தோணுச்சு. நான் ஒரு இமீடியட்டாக டிசைட் பண்ணிடுறேன் இதான் என் டெபியூ ஃபிலிம்னு. ஸோ அந்த மாதிரி எனக்கு நான் ஆஃபீஸ்க்கு வரும்போது கூட என்கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லும்போது கூட அப்படி அவர் பேசுனது அவருக்கே கேட்டிருக்க மாட்டறதுல ஒரு டவுட் தான். நான் பக்கத்துல போய் நான் கேட்டேன், என்ன சார் சொல்றீங்க? ஓ அப்படியான்னு. அந்த பேக் எல்லாம் போட்டு வந்திருப்பார்ல. ஆமா. ஏன்னா நான் நினைச்சது இவர் என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எனக்கு புரியல. இப்போ இதான் டைரக்டர்னா 2-3 பேர் வந்தாங்க. இவர் ஒரு பேக் எல்லாம் போட்டு வந்தாரு, ஸ்னீக்கர்ஸ் எல்லாம் போட்டு, ஒரு செருப்பு இருந்தா ஃபுல் ஷூட்டுக்கு அந்த செருப்பு தான் போட்டுப்பாரு. அந்த பேக் எல்லாம் பார்த்தப்போ எனக்கு புரியும். அப்போ இந்த தாடி கூட கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஏஜ். ஆமா, இப்ப கூட நல்லா மெச்சூர்டா தெரியுறாரு. அதுக்காக தான் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா க்ளீன் ஷேவ்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு செட்டிலையுமே அவ்வளவு அமைதியா ஒரு ஷூட்டிங் போகுதுன்னா நான் இதுவரையும் பார்த்ததே இல்லை. மானிட்டர் முன்னாடி ஒரு பண்றது அது கொஞ்சம் கொஞ்சம் மானிட்டர் முன்னாடி உட்காந்துருப்பாரு. ஆக்ஷன் என்ன சார்? ஆக்ஷன் கட். இது இருக்குமே இங்க கட் கட் இது கூட வரும். கேமராமேன் இவர் சொன்னது கேட்காம ஒரு மணி நேரம் லித்தியால போயிருக்கு சார். சார் லொகேஷன் அடுத்தது போகணும். ஓ அப்படியா, கட் சொன்னது கேட்கலையேன்னு. அந்த அளவுக்கு அமைதியான ஒரு கேரக்டர். ஓகே, இப்போ இது வந்து நீங்க டேடி கிட்ட சொல்லியிருப்பீங்க, அப்பா நான் அந்த மாதிரி தமிழ்ல ஒரு படம் பண்ண போறேன். ஸோ டேடி வந்து உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணாரு? ஏன்னா அவர் வந்து மலையாளம் தமிழ் எல்லாம் கலக்குன்னு கலக்குனவர். ஃபர்ஸ்ட் படம் பண்ண போறீங்கன்னு என்ன அட்வைஸ் பண்ணாரு? அவர் அவர் இது வரைக்கும் யாரும் அட்வைஸ் பண்ணது இல்லை. அவர் எல்லாமே தனியா கத்திட்டே வந்திருக்காரு. அப்போ என்ன கூட அப்படிதான் அவர் நான் அட்வைஸ்லாம் சொல்ல மாட்டேன், உனக்கு பிடிச்சா நீ பண்ணிக்கோ, நான் சப்போர்ட்டுக்காக நான் இங்கே இருக்கேன், ஏதாவது ஃபிலிம் ஓடலைன்னா சாப்பிட்றதுக்கெல்லாம் நான் சம்பாதி வச்சிருக்கேன், படுக்க இடம் இருக்கு, வீடெல்லாம் வேற லோன் ஒன்றும் கிடையாது, ஸோ நீ தைரியமா போய் நடிச்சிட்டு வா. அந்த மாதிரி டேடிட்ட இம்ப்ரெஸ் ஆன விஷயம் என்ன இருக்கு உங்கள்ட்ட? அப்போ இன்டெகிரிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அவரு எதை சொன்னாலும் பண்ணுவாரு. அவரு இன்டெகிரிட்டி மீன்ஸ் சரி தப்புன்னு. ஏன்னா நான் பல லாங்குவேஜ் பேசிட்டு இருக்கனால சில நேரம் படக்குன்னு டவுட் ஆயிருவேன். அதனால அப்பப்போ நீங்க தமிழ்ல சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் சரி தவறு எதுன்றத கரெக்டா. ஓகே, ஆமா ஆமா, டிப்பிக்கலா சரியான ஒரு பாதையில தான் போவாரு. டான்ஸ் உங்களுக்கு எப்படி? டான்ஸ் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். ஐ மீன் அது என்ன, நான் அவ்வளோ பண்ணதில்லை. என் ஃபிலிம்ஸ் எல்லாம் அவ்வளோ சாங் அண்ட் டான்ஸ் ரொட்டீன்ஸ் இது வரைக்கும் வரல. ஸோ இப்போதான் நான் கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் பண்ணி வரேன். ஏன்னா இப்ப தெலுங்குல எல்லாம் பாத்தீங்கன்னா, அப்ப நீங்க தெலுங்கு படம் எடுத்துட்டாலே 6 பாட்டு 6 ஃபைட் படம் முடியும். ஆமா ஆமா, டக்குன்னு கட் பண்ணா தப்பு சிக்குச்சும் ரைட்ல 4 லெஃப்ட்ல 4 கலர் காஸ்டியூமோட. இப்ப கேரளா அந்த டைப் எப்படின்னா டக்குன்னு ஒரு கொடையை பிடிச்சிருவாங்க, ஒரு மஞ்சள் பை, ஒரு வேட்டி சட்டை, அப்படியே நடந்தே முடிச்சிருவாங்க இல்லையா? நீங்க டாடிட்ட இது மாதிரி அட்வைஸ் கேட்டிருக்கீங்களா டான்ஸுக்கு? டேடி கிட்ட இல்ல, அவருக்கே டான்ஸ் ரொம்ப கஷ்டம். 10 o'clock டான்ஸ் ஆடி இருக்கீங்களா சார்? 10 o'clock டான்ஸ்? 10 o'clock டான்ஸ்னு ஒன்று இருக்கு தமிழ்நாட்டில். இல்ல சார், தெரியாது. அது என்னது 10 o'clock டான்ஸ்னா? அப்படி ஒரு இடத்துல நிக்காம அப்படி ஃபுல் ஷிவரிங்ல இருக்குது. இதை சொன்ன இன்னொரு விஷயம் நிறைய பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த படத்துல வந்து ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரத்தை என் மேல தூக்கி சுமத்திட்டார் இயக்குனர் அவர். பொதுவாக ஆக்சுவலா இந்த கதாபாத்திரத்துக்கு வந்து அவர் செலக்ட் பண்ணது வந்து தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், உருது, ஆந்திரா, போஜ்புரி, ஹாலிவுட் வரை எதிர்பார்த்தாரு. பட் அதுக்கான பெர்ஃபெக்ஷன் கிடைக்கல. இந்த 10 o'clock ஏத்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட பிடிக்கணுமே அப்படின்னு வலை வீசி என்னை பிடிச்சு, இதுவரை யாருமே எந்த ஒரு நடிகரும் ஏத்துறாத ஒரு கதாபாத்திரம். இனிமே தமிழ்நாட்டுல ஏதாவது ஒண்ணுனா எனக்கு தான் போன் வரும். நைட்டு 10 மணி ஆச்சுன்னா எனக்கு போன் வரும். சார் இந்த இடத்துல 9:50 இந்த மாதிரி ஆயிடுச்சு, 9:37 மூடிட்டானுங்க அப்படின்னா அந்த மாதிரி உடனே குறைகள் வந்து எனக்கு நிறைய படம் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை போன் வரப்போதோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரம். தமிழ்நாடு குடிகாரர்கள் சங்க தலைவர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் எனக்கு கொடுத்து தமிழ்நாடு குடிகாரர் சங்க தலைவராக என்னை தேர்ந்தெடுத்து இந்த படத்துல ஒரு கதாபாத்திரம் கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் சார். இந்த படத்துல உங்களுடைய கேரக்டர் என்ன சார்? ரொம்ப பேச பிடிக்கிற மாதிரி கேரக்டர். பேசிக்கிட்டே இருப்பேன். என்ன மாதிரி நான் கொஞ்சம் ஷை, இவங்கெல்லாம் தெரியும். ஆனால் அரவிந்த் யார் பார்த்தாலும் பேசுவார். எந்த பிரச்சனை இருந்தாலும் அதில் போய் மெடல் பண்ணுவார். ஏதாவது எங்கேயாவது தப்பு நடந்ததா அவர் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவார். அந்த மாதிரி ரொம்ப ஒரு சுறுசுறுப்பான ஒரு ஹாப்பி கோ லக்கி கேரக்டர். இப்போ இந்த படத்தில் அடுத்த ஒரு முக்கியமான கதாபாத்திரம்னா ஹீரோயின் நஸ்ரியா. அவங்க சும்மாவே தொணன்னு பேசிட்டே இருப்பாங்களே, ஆமா, எப்படி
அதை அவங்க பிறந்ததே அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க கொஞ்சம் என்னமோ ஒரு டிஃபெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நான் என் கேரக்டருக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா படத்துடைய டைட்டில் வாயை மூடி பேசுவோம், பட் அவங்க நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருப்பாங்களே. வாய் மூடினா கூட அவங்க பேசியிருப்பாங்க நினைக்கிறேன். அந்த பிளாஸ்டர் போட்டுப்போ அவங்க நான் ஸ்டாப் பேசுவாங்க. ஆமா, போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு இந்த பிளாஸ்டர் வச்சு போட்டோ ஷூட் எடுத்தோம். எல்லாரும் பிளாஸ்டர் ஒட்டின மாதிரி. இல்ல அதுல அப்பயே அவங்க அவங்க நிறுத்தம் நான் ஸ்டாப் பேசிட்டேன். எப்படி இப்படி அவங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் ஒட்டிட்டோம். ஒட்டினதுக்கு அப்புறம் கூட என்னென்ன பண்ணாங்க? அப்படியே நான் ஸ்டாப். ஆனா டைரக்டருக்கு பேசினாங்க, என்கிட்ட எங்களுக்கு ஒன்றும் புரியல என்ன சொன்னாங்கன்னு. ஒட்டினதுக்கு அப்புறமா எதுவும் வித்தியாசமே தெரியல அவங்களுக்கு. வாயை திறந்து அப்படி திறந்த அந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். சரி சார், பொதுவாக ஒரு படத்துடைய ப்ரமோஷன் அப்படின்னாலே இந்த கேள்வி இல்லைன்னா அது ப்ரமோஷனே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான். அது என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்க போறோம்னு உங்களுக்கு யாராவது ஐடியா இருக்கா? படத்தோட பாட்டு பத்தியா? பாட்டு இல்ல, ரொம்ப அதான் சொல்லிட்டேன், முக்கியமான கொஸ்டின் சொல்லிட்டேன். ஓகே, கேட்டுறேன். ஹீரோ ஹீரோயின், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி எப்படி பாத்தீங்களா? ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி ஒரு படம் ஒர்க் பண்ணிருக்காங்க மலையாளத்துல. ஜஸ்ட் முன்னாடி. சோ அவங்களுக்குள்ள ஒரு சூப்பர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு ஸ்ட்ரைட்டாவே வந்து. ஸோ செட்ல வந்து ரொம்ப ஈஸி. அதாவது இவங்க ரெண்டு பேர் இருந்துச்சுன்னா வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் அவங்கள ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ப்ரெஷரே இல்லை. ஜாலியாக அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுத்தவொடனே டக்குன்னு படிச்சுட்டு நடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டக்குன்னு நான் படிக்கல. எனக்கு பேஜா டயலாக் இருந்து நான் கொஞ்சம் நிறைய ஹோம்ஒர்க்லாம் பண்ணேன். பட் அவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து படத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்பாட்ல அவருக்குமே ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அது பண்றதுக்கு. வெல்கம் பேக் டு வாயை மூடி பேசலாம். வாய் மூடி பேசுவோம் படத்துடைய அழகான டைரக்டர் அண்ட் ஹீரோவோட நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பேச போகிறோம். இப்போ நான் ஏற்கனவே பிரேக் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு அழகான ஆக்ட்ரஸ் அவங்க தமிழ் சினிமாவில் வந்தப்போ ஐயோ எம்மா அடாடா, அவங்க வந்து பாடின பாட்டம் என்ன, ஆடின ஆட்டம் என்ன. அவங்க போனதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரியே ஏங்கிருச்சு. எங்கே போனாங்க, என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு. இப்போ பழையபடி இந்த படத்தின் மூலிமா திரும்ப நமக்காக வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கும் இந்த அழகான ஆக்டர்ஸ் நம்ம இந்த ஷோவில் கலந்துக்க போகிறாங்க. லெட்ஸ் வெல்கம் மதுபாலா மேடம். அடடடடா, எம்மா ஐயோ, எனக்காக நீங்க வந்து புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது அந்த பாட்டுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பீங்க. ஜஸ்ட் ரியாக்ஷன். புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது. தேங்க்யூ மேம் எங்களுக்காக இந்த ஷோட் வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பயங்கரமான அரசியல் எப்படின்னா, நீங்க அந்த தண்ணியில சின்ன சின்ன ஆசையில விளையாடுவீங்க பாத்தீங்களா. நீங்க எப்ப தண்ணியில கை வச்சீங்களோ அன்னைக்கு தான் நானும் தண்ணியில கை வச்சேன் குளிக்கிறதுக்கு. அதுல மயங்கணும் வேணாம். இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து மேடம் தான் கரெக்டா ஆப்டா இருப்பாங்களா, எப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க? ஆக்சுவலா படத்தோட கேரக்டர்ல வந்து அவங்க ஒரு எழுத்தாளர் கேரக்டர். ஸோ வந்து ஒரு கன்வின்சிங்காக இருக்கணும். இவங்க எழுத்தாளர், இவங்க ஒரு கிரியேட்டிவான பர்சன் அப்படின்னு வந்து கன்வின்ஸ் ஆகணும் ஆடியன்ஸ் பார்க்குறப்போ. இன்னைக்கு ஜெனரேஷனோட ஒரு மாடர்ன் உமனாக வந்து இந்த கேரக்டர் தேவைப்பட்டுச்சு. கேரக்டர் வந்து ரொம்ப வெயிட்டான கேரக்டர், படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஸோ அதனால் நம்பிக்கையாக நான் அவங்கள்ட்ட போனேன். ஸோ திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு கரெக்டான ஒரு வெயிட்டான கேரக்டராக இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி கேரக்டராக இருந்துச்சு. அதனால தைரியமாக போய் கேட்டேன் அவங்கள்ட்ட. ஸோ ரொம்ப யோசிச்சாங்க. பட் நான் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி உங்களை நடிக்க வச்சேன். நீங்கள் சொல்லுங்கள் மேடம், ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு திரும்ப வர்றீங்க. ஸோ அப்போ வந்து திரும்ப நம்ம என்ட்ரி ஆகும்போது வந்து ஒரு நல்ல கேரக்டரில் என்ட்ரி ஆகணும் அப்படின்னு நீங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிருப்பீங்க. ஸோ இந்த கேரக்டர் வந்து டைரக்டர் சொல்லும்போது எப்படி உங்களுக்கு ஆப்டாக இதை நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருந்துச்சா? ஆக்சுவலி நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம் தமிழில் வந்து மம்முட்டி சாரோட இருந்தது.
And when I found out that Dulkaroட first film Tamil, so I felt, oh, நான் மம்முக்காவோட பண்ணேன், இப்போ துல்கரோட first படம். என்னோடதும் இது almost like first film, like re-entry. So இதுல ஒரு good சைன் இருக்குமோ. அப்புறம் ஷூட்டிங் ஸ்கெடியூல் வந்து மூணார்ல இருந்தது. அந்த படமும் என்னோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் மூணார்ல தான் இருந்தது. ஸோ மூணார் மம்முட்டி சார் அந்த கனெக்ஷன் பார்த்தோன்னே ஐ செட் மேபி திஸ் இஸ் த சைன் ஐ ஷுட் டு திஸ் ஃபிலிம். ஓகே, இப்போ அடுத்த சீக்வன்ஸ் என்னன்னா சில கொஸ்டின்ஸ் நான் உங்களை கேட்பேன். இப்போ கேட்ட மாதிரி இதே மாதிரி நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என் கையில் ஒரு ஹாரன் இருக்கும். டக்குன்னு நான் அமைக்கிட்டேன்னா அதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். அப்புறம் பேலன்ஸ் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை ஃபுல்லாக பாடி லாங்குவேஜ் அந்த டம் சரட் மாதிரி தான். ஓகேவா? ஆர் யூ ரெடி மேடம்? எஸ். ஓகே, அந்த ஹாரனை கொண்டாங்க. ரெடியா சார்? ஏதாவது ஆட்டோல இருந்து பிடிங்கிட்டு வந்துட்டீங்களா? வரும்போது சேராட்டல் வந்து அப்படி எடுத்துட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் டேரக்டர் சார் நல்லா கிளாப் பண்ணுங்க எல்லாரும். ஐயோ, ஏன்னா இந்த ஐடியாவை கொடுத்ததே அவர் தான். ஆமா. சோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே சார் உங்கள்ட்ட இருந்து தான். யாருக்கு? இயக்குனர் பாலாஜி மோகனை புகழ்ந்து பேசுங்க. பாலாஜி மோகன் ரொம்ப ஹைட்டா இருப்பாரு. பாலாஜி மோகன் ரொம்ப எந்திரிச்சு போன்ட்டு வர எத்தனை டேக் வாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கத்து வர 2 மணிக்கு லஞ்ச் போயிடலான்ட்டு வரோம். அவர் வேணும்னு புரியுறத சொல்லுங்க சார், வாழ்த்து புகழ்ந்து சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணுமே பண்ண மாட்டாரு, சிரிச்சுக்கினே இருப்பாரு. பேசுங்க. இப்ப பேசுங்க. பேக்ல தூக்கிட்டு வருவாரு. அப்புறம் அப்படி கண்டினியூ போட்டோம். ஃபுல் அவரே எழுதி டைரக்ட் பண்ண படம். அவரு பாடுவாரு, கத்துவார் கால் காலம். ஓ, கிட்டாரிஸ்டா இருந்தாரா? மைக் மோகனுடைய ஃபேன் பாலாஜி மோகன். பாலாஜி மோகன். ஓகே, அடுத்த கேள்வி இயக்குனருக்கு. அதிகமா துல்கர் அவர்கள் ரீடேக் வாங்கின சீன் இது. ஆக்சுவலா முதல் நாள் அவரே வந்து நல்லா பண்ணி குளூர்ல நடுங்கி பார்ப்பாங்க. டயலாக பார்த்த உடனே வீட்டுக்கு போறேன்ட்டாரா? பகல்ல அந்த மாதிரி பண்ண மாட்டாரு. யோசிக்கிறாரு, லேப்டாப்ல படம் பார்ப்பாரு. நல்ல படமா இருந்தா போடுங்க பாரு. நான் ஓகேன்னுவேன். நல்லா இருக்கு, நல்லா பண்றீங்க, கான்ஃபிடண்டா இருங்க, நீங்க நல்லா தான் நடிக்கிறீங்கன்னு நான் திருப்பி சொல்லிட்டு இருப்பேன். அவங்களுக்கு ஒரே ஒரு நாள் லீவ் கொடுங்க சார். கொடுக்கவே மாட்டேங்க சார், ப்ளீஸ் சார். நான் ஷூட்டிங் விட்டே போறேன். ஃபுல் படம் எப்படி டைரக்ட் பண்ணுவாரு? என்னோட கொஸ்டினையும் அவரே இருக்குது. உண்மை போலாமா? வேண்டாம், ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேட்பார். சூப்பர். நீங்க உங்களோட நடிச்ச ஹீரோஸை பத்தி சொல்லுங்க. அதுல யார் தி பெஸ்ட் ஹீரோ? இப்படியே இருந்தா அமுகாம இருப்பேன்னு பாக்குறீங்களா? என்னோட ஹீரோ பெஸ்ட் ஹீரோ ஜாக்கிங் போவார் ஒருத்தர், ஸ்போர்ட்ஸ் மேன். ஓ, செருப்பு கூட வச்சிருப்பாரு. நீங்க சொன்னாலும் அவர் ஒத்துக்க மாட்டாரு. அமுக்குவா? அப்ப என் கூட டான்ஸ் ஆடுவீங்களா? அப்பதான் அமுக்குவேன். ஓகே, காலேஜ் போங்க. என்னோட ஃபேவரட் ஹீரோ கோவிந்தா. ஏன்னா அவர் டான்சிங் ஹீரோ. ஸோ அவரோட டான்ஸ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தமிழ் ஹீரோ சொல்லுங்க. தமிழ் ஹீரோ வந்து குள்ளமணி. ரொம்ப உங்களோட ஹைட்டா? அமிதாப் பச்சன். நான் தமிழ் ஹீரோ கேட்டேன். ரகுவரன் செம்ம ஹீரோ. ஆக்ட் பண்ணி காமிங்க. யூ ஆர் வெரி குட் ஆக்ட்ரஸ் நீங்க. ஐ நோ. சொல்றது இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறேன். கண்ணு வலிக்குதா? ரோஜா. தலையில ரோஜா வச்சா பிடிக்குமா? ரோஜால நடிச்சவர் யாரு? ரோஜால நெப்போலியன் நடிச்சார். ரோஜால நடிச்சவர் யாரு? ரோஜால நடிச்சவர் யாரு? யாரு நீங்க சொல்லுங்க. அரவிந்த் சாமி. வெரி குட். சொல்லலாம். இப்போ அரவிந்த் சாமி. அந்த ஹார்னுக்கு நான் இப்போ அப்படி வெயிட் பண்ணி நின்னேன். அரவிந்த் வாஸ் வெரி நைஸ் டு ஒர்க் வித். என்ன பத்தி சொல்லுங்க. உங்களை பத்தி சொல்லணுமா?
திட்டிட்டேன். ஏன்னா அசிங்கமா திட்டுவாங்க, அதுக்கு தான். ஏதாவது திட்டுங்க நல்லா திட்டி விடுங்க சைக்கிள். நீங்க எப்படி இன்னைக்கு டேட் கொடுத்தீங்க? தேங்க்யூ. வாட்ஸ் மைண்ட் ப்ளோயிங்ன்றீங்க. ஓ தேங்க்யூ. அப்பா டெய்லி 4 நாள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. வெரி குட். ஓ இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நீங்க வேர்ல்ட்ல பார்த்தது இல்ல. ஐ அம் ஸ்மார்ட் गाय. அப்ப நடிப்ப புளியறீங்க. ஓகே இப்போ என்ன எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? இவங்களெல்லாம் ஈஸியா விட்டுட்டு என்ன பத்தி இப்படி பண்றீங்களே? because you are a very beauty actress. ஓகே தேங்க்யூ. இப்போ என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, டான்ஸ் ஆடுவேன் உங்களுக்கு. ஓகே ஆமா அதான் அமுக்குறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணல. ப்ளீஸ் கம். சார் இப்போ நாங்கள் வந்து ஆடிட்டு இருப்போம். இப்போ உங்களுடைய சாய்ஸ். இதை எப்போ அமுக்குறீங்களோ அப்படி நாங்கள் ஸ்டாப் பிளாக்ல நின்றுவோம். ஓகே உங்களுக்கு ஒரு சான்ஸ், நீங்க ஒரு தடவை. ஓகே ரெடி. நீங்க வாங்க. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா பைசாங்கன்னு கேளுங்கண்ணா நான் வளரலண்ணா ரொம்ப ஃபீலிங்கண்ணா ஆனா வாழ தேடி போவ நீ வேணாம்னு போனா தேவதாசாவ அவளை டாட்டா சொல்ல பின்னோட போவாத ஒத்திகனா மனசரி கொஞ்சம் தேர்த்திக்கனா வாட்டர் செஞ்சுச்சுனா கொட்டிடு காதல் தத்துவனா வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்க நீ கேளுங்கண்ணா நான் வளரலண்ணா தேங்க்யூ. ரொம்ப ஃபீலிங்கண்ணா. ஸோ இப்போ அடுத்து இதே வாய் மூடி பேசுவோம்ல, நிறைய விஷயங்கள் பேச போறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது வாயை மூடி பேசலாம். வெல்கம் பேக் டு வாயை மூடி பேசலாம். ஸோ வாய்மூடி பேசும் படத்தினுடைய இயக்குனர் அண்ட் ஹீரோ அண்ட் மதுபாலா. ஸோ இவங்களோட அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஒரு பர்சன். எப்பயுமே ஒரு திரைப்படம் எடுத்து முடிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமான விஷயம் இல்லை. அதில் பொதுவாக வந்து ஒரு படத்தினுடைய பெரிய பேக் போன் அப்படின்னா நம்ம டைரக்டர் சொல்லுவோம். அதுக்கு சேம் இன்னொரு பேக் போன்னா ப்ரொடியூசர் சொல்லணும். ஏன்னா ப்ரொடியூசர் வந்து எனக்கு பணத்தை கொடுத்துட்டு எனக்கு இந்த டயத்துக்குள்ளே படத்தை முடிங்க அப்படின்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். அந்த ஹோல் டீம் செட்டப் இருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு நல்ல படம் கொடுக்க முடியும். அந்த வகையில் இன்னைக்கு நமக்கு இந்த வாயை மூடி பேசும் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர், அவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சாமிங். அவரும் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருப்பார். எனக்கு தெரிஞ்சு அவர் ஹீரோவாக நடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த இது டெலிவிஷன் ஆனதுக்கப்புறம் அநேகமாக அடுத்து ஹீரோ சான்ஸ் போயிடுவார்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல மனிதர் வருண் மணியன் அவர்களை வருக வரவேற்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம படத்தினுடைய இயக்குனரை பற்றி சொல்லுங்கள், ஹீரோவை பற்றி சொல்லுங்கள். ஹீரோ வந்துட்டு கிளாஸ்மேட், ஒன்றா படித்தோம் இங்கே அடியாரில் சிஷ்யாவில். ரொம்ப வருஷமாக தெரியும், 3-4 வயசுலேயும் தெரியும் அவர். ஸோ ரொம்ப நல்லா தெரியும் அவர். இப்போ படிக்கும் போது நாங்கள் எதிர்பார்க்கல இவர் வந்து நானும் இவரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறோன்னு. அண்ட் கண்டிப்பாக இவர் இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக போகிறாருன்னு மலையாளத்தில் ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு.
பாலாஜி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரொஃபஷனல். நான் வந்து சினிமா வரதுக்கு முன்னாடி எல்லாருமே டெரரைஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு சினிமாவுக்கு வந்தால் படம் முடிக்க மாட்டாங்க, பட்ஜெட் ஓவர் ரன் ஆகும், லாஸ் ஆகிடும், எதுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி வச்சுன்னு வந்தாங்க. ஆனால் when I worked with பாலாஜி he completely dispelled all this. and எனக்கு வந்து இந்த டெய்லி ரிப்போர்ட்ஸ் வரும்போதோ நான் செட்ஸுக்கு போகும்போதோ ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை, நான் ஒரு வேறு சீனை ஷூட் பண்ணுவார், ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணார். ஸோ ஐ தேங்க் பாலாஜி ஃபார் தட். ஓகே, உங்கள்கிட்ட ஓவரால்ட்டையும் தனித்தனியாக கொஸ்டின்ஸ் கேட்பேன், ரேபிட் ஃபைன் மாதிரி. கரெக்டான ஆன்சர் பண்ணலைன்னா இந்த போர்டில் உங்களுடைய பனிஷ்மெண்ட் ரெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் பனிஷ்மெண்ட் பண்ண போகிறீங்களா இல்லை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போகிறீங்களா அப்படின்னு பொறுத்து வந்து பார்ப்போம். மேடம் ரெடி? எஸ். ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு சார் ரெடியா? சரி சார். உங்களுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கோடி ரூபா கொடுத்தா கூட இந்த ஹீரோயின் நடிக்கவே மாட்டேன் சார், ஐயோ சான்ஸே இல்லை சார், நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஹீரோயின் யார்? பனிஷ்மெண்ட் தான் ஈஸின்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. சரி சரி, பனிஷ்மெண்ட் எடுத்துக்கலாம். பனிஷ்மெண்ட் எடுத்துக்கிறீங்களா? இல்ல இப்ப மொத்தம் நான் எல்லா கொஸ்டின் கேட்கறேன், அப்புறம் எத்தனை பனிஷ்மெண்ட்ன்றத வரிசையா நம்ம பண்ணிப்போம். அது மொத்தம் அது வேற. ஆமா, இது ஒரு பனிஷ்மெண்ட் உங்களுக்கு. ஓகே, கல்யாணம் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பொண்ணத்தான் கட்டணும்னு நினைக்கிற ஹீரோயின் யாரு? நான் எப்படி வீட்டுக்கு திரும்பி போவேன்? இது ஜஸ்ட் ஃபார் ஃபன். காஜோல். காஜல் அகர்வால்? இல்ல இல்ல, ஓகே காஜல் அகர்வால். கஜோல் இல்ல, சரி காஜல் அகர்வால் வச்சுக்கோங்க. இல்ல வச்சுக்கீங்க, இதே சொல்றீங்க. நான் கேள்வி உங்கள்கிட்ட கேட்டேன், கஜோலா காஜல் அகர்வாலா? கஜோல் தான் எனக்கு ரெண்டும் ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓ ஃபர்ஸ்ட் அப்புறம் செகண்ட், அது ரெண்டு பேரும். ஓகே, எந்த ஹீரோயின் கூட லிப் லாக் சீன் பண்ண ஆசை? எல்லாம் இருக்கு, அந்த போர்ட்ல இருக்க எல்லா பனிஷ்மெண்ட்டுமே நீங்க பண்ணலாம். அப்ப அந்த போலே எனக்கு கொடுத்துருங்க சார், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சொல்லுங்க. நான் அது ரோல் பண்ண மாட்டேன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். இவ்வளவு நல்லவரா இருக்கீங்களே. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த ஹீரோவோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ரொம்ப பயமா இருக்கு? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் பிரமாதமா பண்ணாரு. வெரி குட், சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச ஷக்கீலா நடிச்ச படம் என்ன? ஐயோ, நான் இது வரைக்கும் ஒரு படம் சில்போத்ரா நான் பார்த்ததே இல்லை சார், நிஜமா நான் பார்த்ததே இல்லை. பார்த்தது இல்லையா? ஒரு 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 பரங்கிமலை ஜோதி, நீங்க இங்க படிச்சிருக்கீங்க. சரி ஓகே, அப்ப உங்களுக்கு ஒரே ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு, அது என்ன பனிஷ்மெண்ட் பார்த்தலாமா? ஆஹா, இப்படிலாம் எப்படித்தான் எழுதி கொடுக்குறானுங்களோ. இங்க உள்ள ஏதாவது ஒரு பொண்ணோட சேர்ந்து நீங்க டான்ஸ் ஆடணும். பாட்டு நீங்க ப்ளே பண்ணுவாங்களா? யாரை செலக்ட் பண்ணுவீங்க? அவங்க நல்லா ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க ஆன்சர் பண்றதுனால ஆடுறீங்களா? நீங்க ஒரு ஆள் செலக்ட் பண்ணுங்க, நான் ஒரு ஆள் செலக்ட் பண்றேன். சரி, நான் செலக்ட் பண்ணி நீங்க இது, நான் சென்டர்ல இருக்கேன், நீ வாமா. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல, 10 நாளா சரக்கடிச்ச போதையே இல்ல, உலகம் புரிஞ்சு ரோசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற என்கிட்ட தான் ஒன்னும் இல்ல. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல, 10 நாளா சரக்கடிச்ச போதையே இல்ல, உலகம் புரிஞ்சு ரோசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற என்கிட்ட தான் ஒன்னும் இல்ல. செத்தா சங்கு இருக்கு, பாக்கெட்டுல தம் இருக்கு, உதிர விட என்ன இருக்கு, டென்ஷன் ஆவாத, கீழே மண் இருக்கு, வானத்துல சன் இருக்கு, இன்னைக்குதான் முக்கியண்டா அழுது சாவா. ஓகே, தேங்க் யூ. சூப்பரா நமக்கு பெர்ஃபார்ம் பண்ண ஹீரோ துல்கர் சல்மான் அவர்கள், தேங்க் யூ. அடுத்து இயக்குனர் உங்களுக்கு தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எந்த ஹீரோயினை பார்த்தா காந்த கண்ணழகின்னு சொல்வீங்க? அப்படி நல்லா கொழுக்கு மொழுக்குன்னு இருக்கணும். நசரியா. நசீரியா. அவங்க கண்ணு ரொம்ப பவர்ஃபுல்லான. செகண்ட் கொஸ்டின். வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த ஹீரோவை வச்சு மட்டும் நான் படம் பண்ணவே மாட்டேன்டா அப்படின்ற ஹீரோ யாரு? பவர் ஸ்டார். பவர் ஸ்டார். லைஃப்ல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த ஹீரோவை மட்டும் வச்சு படம் பண்ண மாட்டார். சூப்பர், வெரி குட். நீங்க வந்து ஜென்ரலா 5 ரூபா கொடுத்தா ஓர எம்பிட்டு நினைக்குது பாரு, இதெல்லாம் மூஞ்சிய பத்தியா இருக்கு அப்படின்னு இருக்கும். இன்னொன்னு,
என்னடா எவ்வளவு காசு கொடுத்தாலும் ஒரு பெட்டுக்குள்ள ஒரு நடிப்பு கூட வர மாட்டேங்குது கர்மா. அந்த மாதிரி ஹீரோயின் யார்? நிறைய நடிக்கிறவங்க ஜோதிகாவும் நிறைய நடிப்பாங்க, நஸ்ரியாவுமே ஆக்சுவலா நிறைய நடிப்பாங்க. ஓவர் ஆக்டிங். ஓவர் ஆக்டிங் இல்ல, நிறைய நடிப்பாங்க. இந்த 5 ரூபாய் கேரக்டர் 500 ரூபாய் கொடுத்தா கூட 5 ரூபாய்க்கு நடிப்பாங்க. ஆக்சுவலா த்ரிஷா வந்து ரொம்ப சட்டிலா கம்மியா தான் நடிப்பாங்க. வினை தாண்டி வருவா எல்லாம் ரொம்ப லிமிட்டா நடிப்பாங்க. நீங்க ஹீரோவா நடிச்சா எந்த ஹீரோயின் பேர்? தீபிகா படுகோன். தீபிகா படுகோன். சூப்பர். அமலா பாலுக்கும் நஸ்ரியாவுக்கும் உள்ள 6 வித்தியாசங்களை குறிப்பிட்டு சொல்லுங்கள். ஒன்னு வந்து அவங்க பேர் அமலா பால், இவங்க பேர் நஸ்ரியா. வெரி குட், வெரி குட். திஸ் வாண்ட் ஐ வாண்ட். இன்னொன்னு வந்து அவங்க ஊர் சொல்லுங்க, அதுவும் சொல்லிடலாம்ல. ஆமா அதுவும் கரெக்ட். அவங்க வந்து ட்ரிவாண்ட்ரம் நினைக்கிறேன், இவங்க வந்து கொச்சின் நினைக்கிறேன். சூப்பர். ரெண்டாச்சு. இன்னும் வந்து நஸ்ரியா ரொம்ப நிறைய பேசுவாங்க, அமலா பால் வந்து நிறைய பேசுவாங்க. அவங்க அமலா பால் வந்து கொஞ்சம் ஐ மீன் கொஞ்சம் யோசிச்சு இந்த மாதிரி என்ன இது கொஞ்சம் யோசிச்சு நடிப்பாங்க. நஸ்ரியா வந்து யோசிக்காம நடிச்சிருவாங்க. 2 பேத்துல யார் அழகு? இப்ப முடிவு பண்ணிட்டீங்க நீங்க எல்லாருக்கும். 2 பேரும் அழகுதான். அப்ப உள்ள கையை விட்டுற. ஆகா, அழகு அழகுன்னு சொன்னதுனால இப்ப இதுல என்ன வந்திருக்குன்னா நஸ்ரியாவை நீங்க இமிட்டேட் பண்ணி காமிக்கணும். அது ரொம்ப ஈஸி. ஈஸி, ரொம்பவே ஈஸி. அவங்க ஷூட்டிங் ஸ்பாட் இப்போ வர்றாங்க. இப்போ நான் தான் வந்து பாலாஜி மோகன். சரி, ஓகேவா? சரியா, நீங்க வந்து வருவீங்க. ஷூட்டிங் பண்ணணுமா? நான் வீட்டுக்கு போகணும். பிரேக் பிரேக் லஞ்ச் பிரேக் லஞ்ச் பிரேக் முடிச்சு வர்றேன். ஷூட்டிங் வேணாம், ஷூட்டிங் வேணாம். இல்லம்மா நீங்க ஓகே. நெக்ஸ்ட் நீங்க மேடம் ரெடியா? இல்ல எடுத்த உடனே போயிடலாமா பனிஷ்மெண்ட்டுக்கு? ஒரு வாட்டி கேளுங்க, நான் சொல்றேன். கேட்டு பாருங்க. வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இவர் கூடலாம் நடிச்சிருக்கோமே அப்படின்னு நினைக்கிற ஹீரோ யாரு? பனிஷ்மெண்ட் பண்ணுங்க பெட்டர். இல்ல நான் எப்படின்னா இவர் கூட எல்லாம் நடிச்சிருக்கோமே அந்த அர்த்தத்துல கேட்கல, இவர் கூட நம்ம நடிச்சிருக்கோமா அதான் கேக்குறேன். மம்முட்டி சார். மம்முட்டி சார். அடுத்து துல்கர். இந்த மாதிரி எனக்கே ஆன்சர் சொல்லி கொடுக்கலீங்க. ஓகே, செகண்ட். எந்த ஹீரோயினை பார்த்தா பொறாமப்படுவீங்க? எப்படி நடிக்குது பத்தியா அப்படின்னு? தீபிகா படுகோன். தீபிகா படுகோன். ஓகே, வெரி குட், சூப்பர். 3வது क्वेश्चन. இப்ப இருக்க ஹீரோயின்ல இவங்கெல்லாம் எதுக்கு நடிக்க வந்துச்சுங்க அப்படின்னு சொல்ற ஹீரோயின் யாரு? ஹிந்தி ஆக்ட்ரஸ் தமிழ்ல வந்து நடிக்கிறாங்கல்ல, பேர் அவங்க எல்லாம் ஏன் வராங்க அப்படின்னு பேர் சொல்லலாமா? சம்டைம்ஸ் தோணும். இல்ல பேர் வேண்டாம். இப்போதைக்கு ஆரியா சிம்பல்லாம் ப்ளே பாய், இப்ப நடிக்கிற படங்கள் எல்லாம் ப்ளே பாய். அப்ப யாரு ப்ளே பாய்? அதாவது 3 ஃபிகரை சைட் பண்றது, சைட் அடிச்சுட்டு ஒரு ஃபிகரோட எஸ்கேப் ஆகுது. அதெல்லாம் தெரியாது எனக்கு. இப்பதான் தெரிஞ்சிருக்கா क्वेश्चन எல்லாமே. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அப்ப எப்படி உள்ள கையை விட்டுற வேண்டியதா? 5வது क्वेश्चन, லாஸ்ட் क्वेश्चन. எந்த ஹீரோவா பயங்கரமா சைட் அடிச்சிருக்கீங்க? நானா? பனிஷ்மெண்ட். கண்டிப்பா. ஆமா. You take some more time. You take some more time. இல்ல இல்ல, இந்த எவ்வளவு டைம் எடுத்தாலும் அங்க பனிஷ்மெண்ட் தான். பனிஷ்மெண்ட் தான். அப்ப கிண்டிட வேண்டியதா? 2 ஆப்ஷன் வந்திருக்கு. 1 ரோபோ சங்கர் நீங்க சைட் அடிக்கணும், 2வது பாட்டு பாடணும். பாட்டு பாடு. ஓ சைட் சைட். ஓகே. अब तुम की हो मेरा जिंदगी. 1 minute. ओके ओके. आंखों में सपने लिए घर से हम चल तो दिए, जाने ये राहें अब ले जाएंगे कहाँ। मिट्टी की खुशबू आए, पलकों में आंसू लाए, पलकों में रह जाएगी यादों का जहां। मंजिल नहीं है अनजाना है कारवां, चलना अकेले ही यहाँ। तन्हा दिल तन्हा सफर ढूंढे तुझे फिर क्यों नजर।
ரொம்ப அழகா பண்ணிருக்கம்மா. கிளின்னு கிழிச்சிட்டேன். டேக் யுவர் சீட். ஸோ 3 பேரும் ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்து ப்ரொடியூசர் சார், உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த படத்துல யார் நல்லா நடிச்சா, ஹீரோ ஆர் ஹீரோயின்? 2 பேரும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. எனக்கு துல்கர் ரொம்ப வருஷமா தெரியும். ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு ரிலேட். துல்கர் ஒரு ஆக்டிங் இன்னும் ரிலேட் பண்ண முடிஞ்சது எனக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் டான்சர் டிஸ்கோ சாந்தி, சில்க் சுமிதா ஆர் ஜெயமாலினி? 4வது ஆப்ஷன் சார். 4வது ஆப்ஷன் யாரு? மலைக்கா அரோரா கான். மலைக்கா அரோரா கான். மலைக்கு பக்கத்துல. சூப்பர், அவங்க தான். வெரி குட். 3வது, குடும்ப பாங்கா நடிக்கிற ஹீரோயின் யாரு? அவங்க கிளாமரா நடிச்சா எப்படி இருக்கும்? நான் சரியாவே பார்க்கல சார் அந்த மாதிரி. ஆர் யூ ஷியர்? ஷுவர் சார். கான்ஃபிடன்ட்? கான்ஃபிடன்ஸ் சார். ஓகே. 4th கொஸ்டின். என்ன சார் போக வர மாட்டாரா பனிஷ்மெண்ட்டுக்கு? வந்துடும். இல்ல வந்துடும். ஏன்னா அதுக்கு ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன், வர்றதுக்காகவே ஒன்று வச்சிருக்கேன். பாலாஜி மோகன் ஒரு ஹீரோயின் வச்சு ஏதாவது கிசு கிசு சொல்லுங்க. சார் செட் பண்ற மாதிரி இருக்குது கொஸ்டின். என்ன உங்க கண்ணு முன்னாடி படிக்கிறேன் நானு. பாலாஜி சார் வந்து உங்களை மாதிரி ஜென்டில்மேன் சார். நான் தான் பனிஷ்மெண்ட் எடுக்கணும் போல. சார் இப்ப 5வது கொஸ்டின். அப்படி ஒரு மாதிரி நீங்களே ஸ்டன் ஆயிருவீங்க கொஸ்டினை கேட்டா. ரோபோ சங்கரை ஹீரோவை வச்சு படம் எடுப்பீங்களா? பனிஷ்மெண்ட் சார். பனிஷ்மெண்ட் சார். பனிஷ்மெண்ட் சார். வெல்கம் பேக் டு வாயை மூடி பேசலாம். ஸோ நம்ம வாய்மொழி பேசும் படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது காமெடி சீக்வன்ஸ். பொதுவாக நம்ம சில படங்கள்லாம் பார்க்கும்போது இந்த இடத்துல சிரிக்கணும் அப்படின்னு ஸ்க்ரோலிங் போகிற அளவுக்குலாம் இருக்கும். போட்டதுக்கப்புறம் ஓ சிரிக்கணும் படா இப்படிலாம் இருக்கும். பட் உங்கள் இதில் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன ஒவ்வொரு டைலாக்கும் சரி, அந்த விஷயங்களும் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ போன படத்துலையும் இந்த படத்துலையும் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக காமெடி சீக்வன்ஸில் செட் ஆகிருக்க ஒரு பர்சனாலிட்டி தான் இப்போ நம்ம கூப்பிடலாமா? ஓகே, லெட்ஸ் வெல்கம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார். அர்ஜுன் சார் வர சொல்லுங்க. நீங்க? நான் தான் அர்ஜுன் சார். சார் நான் தான் சார் அர்ஜுன் சார். ரியலி? யா. நான் ஏதோ ஆக்ஷன் கிங் அர்ஜுன், சரி மதுபாலா மேடம் வேற வந்தாங்களே அதனால இவங்களும் இந்த படத்துல வந்திருக்காருன்னு நினைச்சேன். நிறைய பேர் இதுதான் சார் ஏமாந்து போறாங்க. நான் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நான் இல்ல, காமெடி கிங். காமெடி கிங் அர்ஜுன். வெரி குட், காமெடி கிங் அர்ஜுன். ப்ளீஸ் ப்ளீஸ் சீட். ஓகே அர்ஜுன் சார், நீங்க சொல்லுங்க. லாஸ்ட் ஃபிலிம்லயும் சரி அவரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, இந்த படத்துலயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. எப்படி உங்களுக்குள்ள வேவ் லென்த் எப்படி செட் ஆச்சு? அது போன படத்துலயும் சரி இந்த படத்துலயும் சரி, பாலாஜி மோகன் வந்து எப்படின்னா எனக்கு எனக்காக ஒரு கேரக்டர் அந்த மாதிரிலாம் பண்ணல. அது என்னமோ தெரில, நான் மாயமோ தெரில, அவர் ஸ்கிரிப்டில் வந்து எனக்குன்னு ஒரு கேரக்டர் நல்லா அமைஞ்சிருது. அது ஷூட்டிங் டைம்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா அந்த பொண்ணுங்க என்னங்க அந்த இந்த ஆர்டிஸ்ட்லாம் செலெக்ஷன் அப்போல்லாம் நிறையா மொக்கை வாங்கியிருக்கிறேன், நிறையா பல்ப் வாங்கியிருக்கிறேன். அப்போல்லாம் ஒரு கூட இருந்து என்னை கலெக்ஷன் இருப்பார். ஸோ அதுவே ஒரு கேரக்டர் ஆக்கி எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ எனக்கு வந்து அவன் பழக்கம் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால வந்து எப்படி கரெக்டாக அவன்கிட்ட வந்து வேலை வாங்கணும், என்ன அவனோட ஸ்ட்ரென்த்து, எப்படி வந்து அவன் கேரக்டருக்கு வந்து ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து தெரிஞ்சால ரொம்ப ஈஸி. கேரக்டர் சார் அவரோட கேரக்டர் எப்படின்னா வந்து கரெக்டாக போய் தப்பாக பேசுகிற ஒரு கேரக்டர். அதாவது வந்து மைண்டில் ஒன்று தோணும், ஆனால் சொல்கிறப்ப அது வேற மாதிரி வரும். இப்போ ட்ரெய்லர் டைலாக்லேயே ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு அவங்க பின்னாடிலேருந்தே ஒரு பொண்ணை சைட் அடிச்சுட்டு இருந்திருப்பாரு. அப்போ தான் முதல்ல மூஞ்ச பார்ப்பாரு. ஸோ என்ன சொல்லலாம்னு நினச்சிருப்பாருன்னா வந்து நான் உங்களை பின்னாடி பார்த்தப்போ எவ்வளோ அழகாக இருப்பீங்கன்னு நினச்சேனோ அதே மாதிரி அழகாக இருக்கீங்க. ஸோ டக்குன்னு போவான், அவங்க மூஞ்ச பார்த்தா அவங்க பின்மண்டையை பார்த்தா மாதிரியே இருக்குங்க அப்படின்றாரு. அது எப்படி நீங்கள் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிக்காம? அது வேற ஸ்லோவாக சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து டென்ஷனில் ஃபாஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்ட்டாங்க. எப்படி?
உங்க மூஞ்சி பார்த்தா உங்க பின்மட்டை பார்த்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு. சரி, நம்ம ஹீரோ சார் எப்படி அதுல காமெடி இதுல பண்ணிருக்காரு? நியூக்ளியர் ஸ்டார் பூமேஷ் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கு இந்த படத்துல. ஸோ வந்து அந்த கேரக்டர் வந்து இவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவரோட கேரக்டருக்கு அந்த கேரக்டர் பிடிக்காது. நஸ்ரியா கேரக்டர் வந்து அந்த கேரக்டரோட பெரிய ஃபேன். ஸோ வந்து அந்த கேரக்டரை பத்தி பேசும் போதெல்லாம் இவர் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒன்று வந்து ஸ்கிரிப்ட்ல இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு ரியாக்ஷன் பண்ணாரு. இந்த ரியாக்ஷன் வந்து படத்துல அங்கங்க வரும். அது டப்பிங்லயும் அந்த ஒரு சவுண்ட் அவர் பிடிச்சாரு. அதுவுமே வந்து கேட்கவே பயங்கர பண்ணியா இருந்துச்சு. ஓகே சார், இப்போ நம்ம படத்துக்கு வந்து அடுத்த மிகப்பெரிய ப்ளஸ்னா வந்து மியூசிக். ஸோ அதை பற்றி நம்ம பேசணும். மியூசிக் டைரக்டரை பற்றி சொல்லுங்கள். அது அவருக்கும் இதுதான் முதல் படம் இல்லையா? ஸோ அவரை பற்றி. மியூசிக் டைரக்டர் வந்து ஷான் ரோல்டன் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். அவருக்கு இது முதல் படம். அண்ட் அவர் இண்டிபெண்டன்ட் மியூசிக் அவர் அதுக்கு முன்னாடி ஆல்பம்ஸ்ல எல்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. அதுவே வந்து அந்த சர்க்கிளில் வந்து ரொம்ப நிறைய பேர் வாங்கின மியூசிக் டைரக்டர் அவர். ஐ திங்க் வந்து ஒரு யூனிக்கான மியூசிக் சென்ஸ் உள்ளவர். ஏன்னா வந்து வேர்ல்டு மியூசிக்கும் தெரியும் அவருக்கு, நம்ம ஊர் மியூசிக்கும் நாட்டுப்புற இசையிலேருந்து எல்லா போக்கு வரைக்கும் எல்லாமே அவர் தெரியும். ஸோ அந்த ரெண்டுத்தையும் வந்து கரெக்டாக பிளெண்ட் பண்ணி மியூசிக் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஸோ வந்து இந்த படத்துக்கு வந்து ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேயே வந்து நான் இத்தனை ட்ராக்கு தேவை, இந்த மாதிரி ஜானரில் வேணும் அப்படின்லாம் நினச்சேன். பட் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா ஜானர்ஸும் பண்ணக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் தான் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வந்து அவரை மீட் பண்ணி அவர்கிட்ட சொன்ன உடனே ஒவ்வொரு ட்ராக்குக்கு மியூசிக்கும் வரும்போது வந்து நான் நினச்சதெல்லாம் அது வந்து நிஜமாக வரப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? ஸோ அது ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு கம்ப்ளீட் மியூசிக் ஆல்பமாக வந்திருக்கு. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஷான். பொதுவாக வந்து இப்போ ஹீரோஸ் பாடுறாங்க, இப்போ அதை அப்படியே பிரேக் பண்ணி இப்போ டைரக்டர்ஸும் பாடலாம் அப்படின்றத சூப்பராக வந்து காமிச்சிருக்கீங்க. எங்களுக்காக அந்த பாட்டை நீங்கள் பாடணும். கண்டிப்பாக. வாய் வந்தபடி பேசுவதெல்லாம் பேச்சு ஆகவே ஆகாது. மனசை தொட்டு நீ பேசி பாருண்டா. பேச்சு வாக்குல தோணுறதெல்லாம் பேசி தீக்கிற காலத்துல வாய மூடி நீ பேசி பாருண்டா. Shut up, வாய் மூடு பேசாதே. Shut up, வாய் மூடு பேசாதே. Shut up, வாய் மூடு பேசாதே. Shut up. Shut up, வாய் மூடு பேசாதே. ஸோ ரொம்ப சூப்பராக இந்த ஷோ போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். வாயை மூடி பேசும் திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் அமைய போதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ எங்களுக்காக நேரம் ஒதுக்கி துல்கர் சார் அண்ட் டைரக்டர் அண்ட் காமெடியன் அண்ட் மதுபாலா மேம் அண்ட் ப்ரொடியூசர் எல்லாருமே வந்து டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஷோவை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். தேங்க்யூ. ஓகே, இந்த வெற்றியோட இதோட நின்றாமல் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி விழாவை நம்ம கொண்டாட போகிறோம். ஸோ அந்த சக்ஸஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரோபோ சங்கர். தேங்க்யூ.